மத்தேயு சுவிசேஷத்திலே கடைசி காலத்தின் அடையாளத்தின் பக்கமாக ஆண்டவர் திருப்பினார். ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் அதிபயங்கரமாய் எழும்பும். அல்லேலூயா. நம்ம எழும்பும்னா கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ஆண்டுல அதிபயங்கரமாய் எழும்பும். நாம நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஒருபுறம் ரஷ்யா உக்ரைன் போர்னா, மறுபுறம் இஸ்ரேல் ஹமாஸ் போர். இந்த போர் ஹிஸ்புல்லா, சிரியா, லெபனான், ஹவுதின்னு விரிவடைந்து கொண்டே இருக்குது. இந்த போரில் ஈடுபட்டிருக்க நாடுகள் ஒரு பக்கம் ஆதரவு எதிர்ப்புன்னு உலகம் பிளவுபட்டிருக்குது. உக்ரைனுடன் ரஷ்யா தீவிரமாக போரிட்டு வருகிறது. இப்போரில் ரஷ்யாவுக்கு உதவியாக வடகொரியா தனது ராணுவ வீரர்களை அனுப்பியிருந்தது. இந்த அண்டை நாடான பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இடையே சமீப காலமாக பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இந்த பிரச்சனையினால இரண்டு நாடுகளும் ஒன்றை ஒன்று தாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. ஆப்கானிஸ்தானோட தாலிபான்கள் பாகிஸ்தானோட எல்லையில திடீர்னு 15,000 படை வீரர்களை குவிச்சிருக்கிறதுனால இரண்டு நாடுகளிடையே தற்போது போர் பதற்றம் ஏற்பட்டிருக்கு. இந்த ஆண்டிலே இஸ்ரவேல் தேசத்திற்காய் அதிகமாய் பக்தி வைராக்கியம் உள்ள பிள்ளைகள் ஜெபிக்கும்படிக்கு கர்த்தர் கேட்கிறார். அவர் கேட்கிற விண்ணப்பம், இஸ்ரவேல் நாட்டிற்கு விரோதமாக பலவிதமான நாடுகள் எழும்பும், நாம் அதிகமாக அந்த நாட்டுக்காக ஜெபிக்கணும். இது தேவனுடைய வருகைக்கான ஒரு துல்லியமான அடையாளம் இந்த ஆண்டிலே காண்பிக்கப்படும் என்பதை கர்த்தர் ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அதாவது பாலஸ்தீன் இஸ்ரவேல் 2023 மோதினது. ஆனால் இனி பாலஸ்தீன் அல்ல, அதாவது சுற்றி இருக்கிற நாடுகள், அநேக நாடுகள் சேர்ந்து எருசலேமை இஸ்ரவேலை முற்றுகை போடும். அதற்காக சபைகள் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த விண்ணப்பத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அதே மாதிரி மத்திய கிழக்கு பிராந்தியத்துல பாத்தீங்கன்னா பாலஸ்தீனத்தோட காசா மீது இஸ்ரேல் போர் புரிந்து வருது. அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் நாட்டோடு ஈரான், லெபனான் நாடுகளும் மோதி வருகின்றன. Off the roof. These are coming down right next to us here. அமெரிக்கா நாட்டினுடைய தேர்தல்ல வரப்போகிறது. அமெரிக்கா நாட்டினுடைய அதாவது உலகமே எந்த தேர்தலை ரொம்ப கண்காணிப்பாங்கன்னா அமெரிக்காவுடைய தேர்தலை தான் உலக நாடுகளே கண்காணிப்பாங்க. எனவே அது மிக முக்கியமாக இருக்கிறபடியினால் அதை குறித்து கர்த்தர் பேசினார். அமெரிக்க நாட்டினுடைய தேர்தலில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். தேவ சித்தத்தின்படி ஒரு நல்ல மனிதனை கர்த்தர் உட்கார வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். All Americans need a Bible in their home and I have many. It's my favorite book. கையில் பரிசுத்த வேதாகமத்துடன் அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேசும் ஒரு காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அந்த காணொளியில் அவர் God bless the USA என்ற தலைப்பில் வெளியிடப்பட்ட கிங் ஜேம்ஸ் வெர்சனான பரிசுத்த வேதாகமத்தை தன் கையில் வைத்துக் கொண்டு கூறுவது என்னவென்றால், நம் நாட்டில் பரிசுத்த வேதாகமத்தை அநேகர் வாசிப்பதில்லை. அதில் இருக்கும் காரியங்கள் அநேகருக்கு தெரியவில்லை. இது ஒரு துக்கமான காரியம். இதிலிருந்து நாம் மாற வேண்டும். கிறிஸ்தவம் நம் நாட்டிற்கு மிக முக்கியமான மற்றும் தேவையான ஒன்று. ஆனால் அது நம் நாட்டில் தற்போது பல இடங்களில் காணப்படவில்லை. இதனால் நம் நாடு கட்டுப்பாட்டை மீறி செல்கிறது. ஆகவே கிறிஸ்தவத்தை நம் நாட்டில் திரும்ப மீட்டெடுக்க வேண்டும். Religion and Christianity are the biggest things missing from this country. We need to bring them back. One of the biggest problems we have. That's why our country is going haywire. We've lost religion in our country. அனைத்து அமெரிக்க மக்களின் வீட்டிலும் ஒரு பரிசுத்த வேதாகமம் நிச்சயமாக இருக்க வேண்டும். என்னுடைய வீட்டில் அநேக வேதாகமங்கள் இருக்கிறது. அது எனக்கு மிகவும் பிடித்த புத்தகமாகும். All Americans need a Bible in their home and I have many. It's my favorite book. May the Lord bless you and give you peace and blessing and bless this nation. And we pray it all in your name, Lord Jesus. Amen.
நம் நாட்டிற்கு ஒரு மீட்பர் தேவை. ஒரு மீட்பர் நம் நாட்டிற்கு இருக்கிறார். ஆனால் அது நான் அல்ல, என்னை விட உயர்ந்த ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. And our country needs a savior right now, and our country has a savior. And that's not me. That's somebody much higher up than me. Much higher up. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை பயணம், அவரின் மரணம் மற்றும் அவரின் உயிர்த்தெழுதல், இவை அனைத்தும் மொத்த உலகத்தையும் மாற்றியுள்ளது. The life and death and resurrection of Jesus Christ forever changed the world. அவரது போதனையின் தாக்கம் இல்லாமல் நம் நாட்டின் வளர்ச்சியை நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆகவே அந்த வழியை நாம் பின்பற்ற வேண்டும். இயேசுவை பின்பற்றும் திருச்சபைகள் மற்றும் விசுவாசிகள், இவர்களின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்று. இயேசு கிறிஸ்துதான் நம் நாட்டின் வலிமை மற்றும் நம் இறுதி நம்பிக்கை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். And we have to remember that Jesus Christ is the ultimate source of our strength and of our hope. நம் நாட்டிற்கு கிடைத்த விலைமதிப்பற்ற சுதந்திரங்களுக்காக தேவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். தேவன் நம் நாட்டையும் நம் நாட்டு மக்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும். நாம் இணைந்து அமெரிக்காவை சிறந்த தேசமாக மாற்றுவோம் என்று அவர் கூறுகிறார். ஆமென். முன்பு காணப்பட்டதை விட இலங்கையிலே உணவு பஞ்சம், பொருளாதார பற்றாக்குறை, வேலை வாய்ப்பு இல்லாமை, உணவு தண்ணீரை தேடி மக்கள் அலைந்து திரிவார்கள் என்பது கர்த்தருடைய வாக்காக இருக்கிறது. இலங்கையில் The Sri Lankan economy has really made some significant progress since its meltdown in 2022. GDP has grown over the last 3 quarters after contracting by double digits at the height of the crisis. Now, the key inflation rate has also settled at around 1.7% on year. This is after peaking at an eye-watering 70% 2 years ago. But the scars are deep and the road to recovery is long. The World Bank estimates that poverty has doubled since 2021, with a quarter of the entire population living below the poverty line. The cost of living remains high, with prices of basic food products such as rice, eggs, and sugar at twice their levels before the economic crisis. தொடர்ந்து கர்த்தர் பேசினார். அதே அந்த தீவு, இலங்கை என்பது ஒரு குட்டி தீவு, ஒரு சின்ன நாடு. இலங்கைகளை தண்ணீரினால் உண்டாகும் சுத்திரம், தண்ணீரினால் உண்டாகும், வெள்ளத்தினால் உண்டாகும் பாதிப்புகள் இந்த வருஷத்திலே அதிகமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். தமிழ்நாட்டை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கையின் பெரும்பாலான பகுதிகளை தலைகீழாக புரட்டி போட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பள்ளி குழந்தைகளை அழைத்து வந்த டிராக்டர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதில் குறைந்தது 6 குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இலங்கையில் தீவிர பாதிப்பு ஏற்படுத்திய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறி தமிழ்நாட்டிலும் பயங்கர சேதத்தை ஏற்படுத்துமா? வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கையை கடுமையாக சோதித்துள்ளது. பெங்கல் புயலாக உருவெடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கை அருகே மிக மெதுவாக நகர்வதால் தீவின் பெரும்பாலான பகுதிகள் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ளன. தொடர் மழையால் இலங்கையின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளக்காடாய் காட்சியளிக்கின்றன. குறிப்பாக வடமாகாணத்தின் முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், வவுனியா, மன்னார், கிளிநொச்சி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் தாழ்வான பகுதிகளில் அமைந்துள்ள வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. மன்னார் மாவட்டத்தில் அதிக பாதிப்புகள் பதிவாகியிருப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். 2 நாட்களாக பெய்து வரும் தொடர் கனமழையால் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. 16,000க்கும் அதிகமானோர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேபோல அம்பாறையில் 14 மணி நேரமாக வெள்ளத்தில் தத்தளித்த முதியவரை இலங்கை விமானப்படை பத்திரமாக மீட்டுள்ளது. இது தவிர படுலா பகுதியில் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மழை தொடர்பான விபத்துகளில் சிக்கி சிலர் காயமடைந்துள்ளதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. இதுவரை வெள்ளத்தில் சிக்கி கிட்டத்தட்ட 800 வீடுகள் சேதமடைந்துள்ளன. 5,000க்கும் மேற்பட்டோர் தங்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியேறியுள்ளனர். அதே போல இந்த ஆண்டிலே உலக நாடுகளிலே இந்த ஆண்டு அநேக நாடுகளில் நிலநடுக்கம் சொத்திரம் அடையும். நிலநடுக்கம் சொத்திரம் பயங்கரமான நில அதிர்வுகள் உண்டாகும். உலகத்திலேயே மிகவும் வலிமை வாய்ந்த நாடு இந்த நிலநடுக்கத்தினால் அதிகமாய் பாதிக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது நிலநடுக்கம் என்பது வருடம் நடக்கிற ஒரு சம்பவம் என்று நீங்க எண்ணலாம். ஆனால் இந்த வருஷம் அந்த நிலநடுக்கத்தின் நிமித்தமாய் உலகத்திலேயே மிகவும் வலிமை வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு நாடு அந்த நிலநடுக்கத்தில் அதிகமாய் பாதிக்கப்படும் என்பது கர்த்தருடைய வாக்காக சொல்லுங்க பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டில் காலடி எடுத்து வைத்த முதல் நாளிலேயே தனது கடும் கோபத்தை காட்டியது இயற்கை. ஜப்பானில் நோட்டோ தீபகற்பத்தில் ஜனவரி 1, 2024 ஏற்பட்ட பூகம்பமானது
சுமார் 250 பேர்களை கொன்று ஆயிரக்கணக்கானோரை காயமடைய செய்து இயற்கை பேரிடருக்கு பிள்ளையார் சுழி போட்டது. ஜப்பானை தாக்கும் சுனாமி காட்சியானது தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அந்த காட்சிகள் நேரலையில் பார்க்கின்றோம். ஆக்ரோஷமாக கடல் அலை தாக்கும் காட்சியானது தற்போது கிடைத்திருக்கிறது. ஜப்பானில் அதிபயங்கரமான 7.2 என்ற ரிக்டர் அளவில் பதிவான நிலநடுக்கத்தால் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் சுனாமி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது இஷிகாவா மாகாணத்தில் அந்த ஒரு சுனாமியானது தாக்கப்பட்ட ஒரு செய்தியை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக அந்த ஆக்ரோஷமான கடல் அலைகள் எழும்பக்கூடிய காட்சிகள் தற்போது கிடைத்திருக்கிறது. அதை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலநடுக்கம் நேரிட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக டோக்கியோவில் கட்டிடங்கள் குலுங்கின. இதனால் மக்கள் அலறி அடித்துக் கொண்டு வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்தனர். இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்து இதுவரை தகவல் எதுவும் வெளியாகவில்லை. எனினும் நிலநடுக்கத்தால் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. இந்த நிலநடுக்கத்தின் தாக்கம் டெல்லியிலும் உணரப்பட்டது. நில அதிர்வை உணர்ந்த மக்கள் பீதியடைந்து வீடுகளை விட்டு வெளியேறினர். தொழில்நுட்பம் வளர்ந்ததற்கு காரணம் விண்வெளி. அலடிய சொல்க பார்க்கலாம். ஆராய்ச்சி மேலே சேட்டலைட்டுகள் விண் கதிர்கள் எத்தனையோ காரியங்கள் நம் தலைக்கு மேல சுற்றி கொண்டே இருக்கிறது. அப்ப இன்றைக்கு உலகம் முழுவதும் தொழில்நுட்பம் வளர்ந்ததற்கு காரணம் விண்ணில் இருக்கின்ற செயற்கைக்கோள், சேட்டலைட், இன்டர்நெட். இந்த ஒரு இன்டர்நெட் வந்ததுனாலேயே 4G, 2G, 3G, 4G, 5G வரைக்கும் நம்ம வந்துட்டோம். இந்த 5G, 4G எல்லாம் ஏதோ ஒரு நாட்டில் இருக்கிற மனுஷனை இங்க ஒரு சின்ன இன்டர்நெட் கனெக்ஷன்ல அவர் முகத்தை பார்க்கிறோம். ஆனா அதை பற்றி கர்த்தர் பேசுகிறார். யாமை சொத்திரம். உலகம் முழுவதும் தொழில்நுட்பம் வளர்ந்ததற்கு காரணம் விண்வெளியில் இருக்கிற செயற்கைக்கோள், சேட்டலைட், இன்டர்நெட். இவை அனைத்துக்கும் ஒரு பாதிப்பு இந்த வருஷம் இருக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஜூன் மாசம் விண்வெளிக்கு பறந்த சுனிதா வில்லியம்ஸும் புட்ச் வில்மோரும் இந்த ஆகஸ்ட் மாசமே திரும்ப வர வேண்டி இருந்துச்சு. ஆனா ஸ்டார்லைனர் விண்கலத்துல ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமா அவங்க பூமிக்கு திரும்ப வர முடியாம விண்வெளியிலேயே சிக்கி இருக்காங்க. இதனால அவங்க அடுத்த வருஷம் பிப்ரவரி மாசம் வரைக்கும் விண்வெளியில தங்கி இருக்க வேண்டியதாயிடுச்சு. ஜூன் மாசம் சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி நிலையத்துல ஸ்டார்லைனர் விண்கலத்தை சீரமைக்கும் பணியில இருக்கும்போது விண்வெளி நிலையத்துக்கு பக்கத்துல ஒரு ரஷ்ய செயற்கைக்கோள் வெடிச்சு 100க்கும் மேற்பட்ட துண்டுகளா சிதறி பறந்துச்சு. இந்த துண்டுகள் விண்வெளி நிலையத்துல இருக்கும் விண்வெளி வீரர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம்னு அவங்கள உடனடியா பாதுகாப்பான இடத்துல இருக்க சொல்லி அறிவுறுத்தினாங்க. இப்ப சைனாவுடைய 18 செயற்கைக்கோள்களை தாங்கி பறந்த ராக்கெட் வெடிச்சு சிதறி இருக்கு. இது வெடிச்சதால 700க்கும் மேற்பட்ட துண்டுகளா சிதறி இருக்கு. இவைகளால பூமிக்கு மேல வட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கும் 1000க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களுக்கு மட்டும் இல்லாம விண்வெளி நிலையத்துல இருக்கும் விண்வெளி வீரர்களுக்கும் ஆபத்துன்னு சொல்றாங்க. இந்த ராக்கெட் வெடிச்சதுக்கு காரணம் இதுவரைக்கும் புரியல. அளவில் எல்லாராலும் பேசப்படுகிற ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப மாற்றம்
இந்த வருஷத்திலே வரும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தொழில்நுட்பம், அதாவது ஒரு கணினி, அதை நான் சொன்ன பார்த்தீங்களா, திருச்சி 4G 5G கம்ப்யூட்டர் இன்டர்நெட், இந்த கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம் வந்ததுக்கு அப்புறம் உலகமே இன்றைக்கு ஆச்சரியப்படுகிறது. அதாவது இப்ப இருக்கிற இந்த தொழில்நுட்பத்தை விட உலகமே பார்த்து வியர்ப்பிக்கிற அளவுக்கு, ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஒரு தொழில்நுட்ப மாற்றம் வரும். அது அந்திகிறிஸ்து பூமியிலே கால் வைப்பதற்கான துல்லியமான அடையாளமாக இருக்கும் என்று கர்த்தர் அதை நமக்கு தந்திருக்கு பேசி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மனித மூளைக்குள் சிப்பை பொருத்தி வெறும் கட்டளைகளின் மூலம் உடலை அசைக்காமல் செல்போன், கணினி உள்ளிட்ட கருவிகளை பயன்படுத்த முடியும் என்பதை பாலிவுட் படங்களில் பார்த்திருப்போம். இது நிஜத்தில் சாத்தியமாகாது என்பதே பெரும்பாலானோரின் எண்ணமாக இருக்கும். ஆனால் அதனை சாத்தியப்படுத்தியுள்ளார் அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர் எலான் மஸ்க். மனித உடலின் ஒவ்வொரு அசைவுக்கும் காரணமான நரம்பியல் தொடர்பாக உலகம் முழுவதும் பல்வேறு ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் அதில் எலான் மஸ்கின் நியூராலிங் நிறுவனம் பெரும் சாதனையை படைத்துள்ளது. மனித மூளைக்குள் சிப்பை பொருத்தி வெறும் கட்டளைகளின் மூலம் உடலை அசைக்காமல் செல்போன், கணினி உள்ளிட்டவற்றை பயன்படுத்த முடியும் என கூறி ஆராய்ச்சி செய்து வந்த அந்த நிறுவனம் மனித மூளைக்குள் சிப் பொருத்தும் பணி வெற்றிகரமாக முடிந்திருப்பதாக அறிவித்துள்ளது. லிங்க் என பெயரிடப்பட்டுள்ள சிப் மற்றும் அதற்கான பேட்டரி மனித முடியை விட மெல்லிய ஒயர்கள் உள்ளிட்டவை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த கருவிக்கு டெலிபதி என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக மூளையில் அசைவுகளை கட்டுப்படுத்தும் நரம்புகள் உள்ள இடத்தில் அறுவை சிகிச்சை மூலம் இந்த சிப் பொருத்தப்படுகிறது. இதில் உள்ள வயர்கள் மூளைக்குள் இணைக்கப்படுகின்றன. நரம்புகள் போன்று செயல்படும் இந்த வயர்கள் மூளையிலிருந்து சிக்னல்களை பெறுகின்றன. தொடர்ந்து அந்த கருவியில் உள்ள மின்னணு பாகங்கள் சிக்னலின் பொருளை அறிந்து கொள்ளும். பின்னர் இது குறித்து வயர்லெஸ் முறையில் கணினி, செல்போன் அல்லது வேறு கருவிக்கு தகவல் அனுப்பி அதனை செயல்படுத்தும். மூளையிலிருந்து கட்டளைகளை பெறுவது மட்டுமல்லாமல் மீண்டும் சிக்னல்களை அனுப்பும் வகையிலும் இந்த தொழில்நுட்பம் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக இவை கை, கால் இயக்கத்தை இழந்தவர்களுக்கு பொருத்தப்படும் என்றும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என நினைத்தாலே போதும் அதனை இந்த கருவி செய்துவிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெயினாக இப்போ யாருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னாக்க எனது இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குங்க. ஸோ மெயினாக ஒரு பேரலைசிஸ் ஆனவங்களுக்கோ இல்லை நம்ம ஸ்பைனல் கார்டில் பாதிப்பு ஏற்பட்டு, அதாவது அவங்களுக்கு கழுத்துக்கு மேலேயோ இல்லை இடுப்புக்கு மேலேயோ அவங்களுக்கு செயல்பாடு நல்லா இருக்கும். எந்த இடத்துல பாதிப்பு இருக்கோ அதுக்கு கீழே அசைவில்லாமல் போயிருக்கோம். அவங்களுக்கு இப்போ ட்ரையல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கையோ காலோ அசைக்க முடியாமல் இருக்கவங்களுக்கு இந்த சிப்பை மூளையில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதன் மூலமாக அந்த செல்ஸ், அதோட அவங்க தாட் ப்ராசஸை என்ன நினைக்கிறாங்கன்றதை எடுத்து அதை கம்ப்யூட்டர் மூலமாக செலுத்தி இப்போதைக்கு பண்ணிட்டுருக்காங்க. காலப்போக்கில் அல்காரிதம் மூலம் இந்த சிப் பொருத்தப்பட்ட நபரின் தொடர் செயல்பாடுகள் மூலம் இந்த கருவி அவரது எண்ண ஓட்டத்திற்கு ஏற்றார் போல செயல்படத் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த ஆராய்ச்சியாளர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் பாதிக்கப்பட்ட மோட்டார் நியூரான் நோய் மட்டுமல்லாது பார்க்கின்சன் நோய், வலிப்பு, மூளையில் காயம் உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது பெரும் உதவியாக இருக்கும் என அறிவியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் நரம்பு சுற்றுகளை சரி செய்து மன அழுத்தத்தை சரி செய்ய, சென்சார் நரம்புகளை சரி செய்து கண் பார்வை, காது கேட்கும் திறனை சரி செய்யவும் இந்த தொழில்நுட்பம் பயன்படும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர். ஆனால் இவை அனைத்தும் மூளையிடமிருந்து சரியான சிக்னல்களை பெற்றால் மட்டுமே சாத்தியமாகும் என்றும், இல்லையென்றால் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படவும் வாய்ப்பு இருப்பதாகவும் மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். அடுத்ததாக காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும். ராட்சத அலைகளின் முழக்கம் அதிகமாகி அலைகள் குடியிருப்புக்குள் நுழையும் போது ஐயோ என்கிற சத்தமும் அலறல் சத்தமும் நாடுகளிலே உண்டாகும் என்பது கர்த்தருடைய வார்த்தை. மார்ச், ஏப்ரல் மாதங்களில் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானில் பெய்த கனமழை மற்றும் திடீர் வெள்ளத்தால் 1000 பேர் கொல்லப்பட்டனர். கென்யா மற்றும் தான்சானியா, சீனா, தாய்லாந்து, நேபாளம், ஜப்பான் ஆகிய நாடுகள் 2024 கொடிய வெள்ளத்தை கண்டன. உலகின் மிகப்பெரிய பாலைவனம் மற்றும் அதிக வெப்பமுள்ள பகுதியான சஹாரா பாலைவனத்தில் 50 ஆண்டுகளில் முதல் முறையாக 2024 வெள்ளம் ஏற்பட்டது. காலநிலை மாற்றத்தை கண்கூடாக காட்டிய சஹாரா பாலைவனம் உலகம் அழிவை நோக்கி நகர்வதை உலகிற்கே எடுத்துரைத்தது.
ஆஸ்திரேலியா அருகேயுள்ள பப்புவா நியூ கினியா நாட்டில் மே 24 அன்று ஏற்பட்ட பெரிய நிலச்சரிவில் 2000க்கும் மேற்பட்டோர் பூமிக்கு அடியில் புதைந்திருக்கலாம் என அஞ்சப்பட்டது. கவனிக்கணும், சில மாநிலங்கள் சில மாவட்டங்கள் வெள்ளக்காடாக காட்சி அளிக்கும். சில தீவுகள் இருந்த இடம் காணாமல் தண்ணீருக்குள் மறைந்து போகும் என்பது கர்த்தருடைய வாக்காக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது தண்ணிக்குள் கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படும் கேரளாவில் நடைபெற்ற துயரச் சம்பவம் இந்தியா முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. உறங்கும் போது 230க்கும் மேற்பட்ட உயிர்களை பலிவாங்கிய வயநாடு நிலச்சரிவின் காணொளி காட்சிகள் உயிரையே உறைய வைத்தது. திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடி, நீடாமங்கலம், கோட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த 2000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை கணக்கீடு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். தஞ்சை மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் அம்மாப்பேட்டை, புத்தூர், கோவிந்தநல்லூர், சாலியமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பிலான சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நாகை மாவட்டத்தில் நாகூர், சிக்கல், கோட்டை வாசல்படி, காடம்பாடி, அம்பல் உள்ளிட்ட பகுதிகளில் மீண்டும் கனமழை பெய்தது. இதேபோல் சீர்காழி, கொள்ளிடம், வைத்தீஸ்வரன் கோவில், பூம்புகார் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பொழிந்தது. திருச்சி மாவட்டத்தில் உறையூர், தில்லைநகர், தென்னூர், டிவிஎஸ் டோல்கேட், லால்குடி, மண்ணச்சநல்லூர், மணப்பாறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருமயம், கரம்பக்குடி, ஆலங்குடி, கந்தர்வக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் அடர்ந்த பனிமூட்டம் மற்றும் கடும் குளிருடன் மழை பெய்தது. புயல் எதிரொலியாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் பலத்த காற்றுடன் விட்டு விட்டு மழை பெய்தது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், எஸ்பி அலுவலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களையும் வெள்ளம் சூழ்ந்தது. அங்கிருந்து தண்ணீரை வெளியேற்றும் பணிகள் விடிய விடிய நடைபெற்றன. கடலூர் பேருந்து நிலையத்திற்கு செல்லும் லாரன்ஸ் சாலை முழுவதும் குளம் போல மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். திருவண்ணாமலையில் பெய்த தொடர் மழையால் தீபமலையிலிருந்து காட்டாற்று வெள்ளமாக மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் திடீரென பாறை ஒன்று உருண்டு பயங்கர மண் சரிவு ஏற்பட்டது. இதனால் மலையடிவாரத்தில் உள்ள ஏராளமான வீடுகளை பல அடி உயரத்திற்கு சேரும் சகதியும் ஆக்கிரமித்தது. இந்த விபத்தில் வீடு ஒன்று முற்றிலும் மண்ணில் புதைந்தது கண்டறியப்பட்டது. அதில் வசித்த 7 பேர் அந்த சமயத்தில் வீட்டுக்குள் இருந்தார்களா என்ற தகவல் தெரியாததால் அச்சம் நிலவியது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரையில் அதிகபட்சமாக 50 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. கனமழை காரணமாக பாம்பாறு அணை முழு கொள்ளளவை எட்டியது. ஊத்தங்கரையின் காமராஜ் நகர், கென்னடி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டது. ஊத்தங்கரை பேருந்து நிலையம் அருகே உள்ள ஏரி முழு கொள்ளளவை எட்டி உபரி நீர் திருப்பத்தூர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அதனால் அந்த சாலைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டிராவல்ஸ் வாகனங்கள் நீரில் மூழ்கின.
வழக்கமாக ஒரு புயல் கரையை கடக்கும் போது அதிவேகமாக வீசும் சூறாவளி காற்றின் காரணமாக ஏராளமான பாதிப்புகள் ஏற்படும். சாலையோர மரங்கள் வேரோடு தூக்கி வீசப்படும். மின்கம்பங்களை புயல் முறித்து போடும். பேனர்கள் தூக்கி வீசப்படும். வாகனங்கள் கூட அடித்துச் செல்லப்படும். ஆனால் ஃபெஞ்சல் புயல் தாக்கத்தின் போது இது மாதிரியான எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இலங்கையில் தொடங்கி தமிழ்நாடு வரை உலுக்கி எடுத்த ஃபெஞ்சல் புயலின் தாக்கம் அண்டை மாநிலமான கர்நாடகாவின் பெங்களூருவையும் விட்டு வைக்கவில்லை. ஃபெஞ்சல் சென்ற பாதைகளிலெல்லாம் கனமழை, வெள்ளம் எனும் அளவுக்கு மோசமான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. ஃபெஞ்சல் புயல் காரணமாக பெங்களூரு மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு உட்புற கர்நாடகா மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புயலும் மழை வெள்ளமும் தமிழ்நாட்டுக்கு புதியதல்ல என்றாலும் ஃபெஞ்சல் புயலால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் அளவுக்கு அதிகமாக உள்ளது. ஒரு மிகப்பெரிய நாட்டின் அரசியல் தலைவர் இந்த வருஷம் மரிப்பார். அல்லேலூயா. Constitution of India as by law established. அடுத்ததாக நாம் ஜெபிக்கும்படிக்கு தேவன் கேட்டுக்கொண்ட காரியம், பாவம் அக்கிரமம் தேசத்தில் பெருகிறபடியினால் ஒரு மிகப்பெரிய விண்கல். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு மிகப்பெரிய ஒரு விண்கல் ஆமை சொத்துரும் பூமியின் மீது ஒரு அழுத்தத்தை, பூமியின் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த தாக்கம் உலக நாடுகளுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும். அல்லேலூயா. அதாவது மேல இருக்கிற ஒரு விண்கல் பூமியின் மீது ஒரு அழுத்தத்தை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அந்த நாட்களிலே கர்த்தர் பூமியை நெருங்கி வரும் சிறு கோளால் பேரழிவு நிகழ வாய்ப்புள்ளதாக இஸ்ரோ எச்சரித்துள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இருள் மற்றும் பாதாள உலகின் எகிப்திய கடவுளான அப்போபிஸ் பெயர் வைக்கப்பட்டதில் இருந்தே தெரிய வேண்டும் இந்த சிறுகோள் எத்தனை பேராபத்து மிக்கது என்று. முதலாக 2004 கண்டுபிடிக்கப்பட்ட இந்த அப்போபிஸ் சிறுகோள் அசுர வேகத்தில் வந்து கொண்டிருக்கும் நிலையில் 2029 ஏப்ரல் 13 பூமிக்கு மிக அருகில் வரவுள்ளது. அதன் பின்னர் 2036 பூமியை சந்திக்கப் போகிறது. இந்தியாவின் புவிசார் செயற்கைக்கோள்கள் அப்போபிஸ் அருகில் வரக்கூடிய தூரத்தை விட அதிக தூரத்தில் இருப்பதால் எவ்வளவு நெருக்கமாக அப்போபிஸ் பூமியை நெருங்கும் என்பதை கணிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. பூமியில் இருந்து 32,000 கிலோமீட்டர் உயரத்தில் இந்த அளவுள்ள வேறு எந்த சிறுகோளும் பூமிக்கு அருகில் வந்ததில்லை. அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியம் மற்றும் மிகப்பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியங்களை விடவெல்லாம் இந்த சிறுகோள் பெரிது. 340 முதல் 450 மீட்டர் விட்டம் இருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. 140 மீட்டர் விட்டம் கொண்ட எந்த ஒரு விண்வெளி பொருளும் பூமிக்கு அருகில் சென்றால் அது ஆபத்தாகவே பார்க்கப்படுகிறது. 300 மீட்டருக்கும் அதிகம் இருந்தால் ஒரு கண்ட அளவில் பேரழிவை ஏற்படுத்தும் வல்லமை கொண்டதாகும். ஒருவேளை சிறுகோள் பூமியுடன் மோதினால் அது பேரழிவை உண்டாக்கும். மோதும் போது உண்டாகும் தூசி வளிமண்டலத்தை மூடிவிடும், உலகளாவிய சீர்குலைவை உண்டாக்கும் என எச்சரிக்கிறது இஸ்ரோ.
அப்போஃபிஸ் சிறு கோளை உன்னிப்பாக கவனித்து வரும் இஸ்ரோ இதை எதிர்கொள்ள உலக நாடுகளுடன் ஒத்துழைக்க தயார் என்று தெரிவித்துள்ளது.